இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை சரி, என்ன சரியில்லை இல்லை, இதை வந்து இங்கே பாருங்க, என்ன முயற்சிக்க கூடாது என்றா நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவர்கள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான், நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு பள்ளி உட்காருங்க, நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு உறுப்பினர்கள் அவர் 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 சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்றேன். அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறார், அப்படி வேண்டாம், அவர் சொல்லட்டுமேன்ற. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார், அவர் பதில் சொல்லட்டும். அவர் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் மாண்புமிகு அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை நான் சொல்கிறேன், இல்லை அவங்க அவர் இல்லை இல்லை நான் சொல்ல வரேன்னு சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யாரும் மாற்றுவீங்க? மரபு மாற்றப்படவில்லை. இல்லை, அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் முன்மொழிய வேண்டும் என்று. இல்லை இல்லை, அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம், அது இல்லை மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.